அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கை பற்றி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு தமிழ் எக்ஸாமுக்கு இன்னொரு 40 நாள் தான் இருக்குது. சரிங்களா? தமிழ் எக்ஸாமுக்கு அப்படின்னு ஒரு 40 நாள் தான் இருக்குது. 40 நாளில் எப்படி நம்ம தமிழில் சண்டம் அடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட பேச போகிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா பகலாக யோசித்து நான் ஒரு 3 லெவல் ப்ரோக்ராம் அப்படின்றத நான் கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 3 லெவலாக இருக்க போது ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. அது நமக்கு தெரியாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா முடிச்சிட்டோம். இதுவரையும் நம்ம தமிழ் படிச்சப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்காது. நம்ம வந்து திடீர்னு நடுவினா எடுப்பேன், திடீர்னு சிறுவினா எடுப்பேன், அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டா நீ இதை ஃபாலோ பண்ற அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா சொல்றேன், தமிழ்ல உன்னுடைய மார்க் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கை விட உன்னுடைய மார்க் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி படிக்க போறோம், அந்த ஸ்டடி பிளான் என்ன, எப்படி நம்ம மார்க் எடுக்க போறோம், அதை பத்தி எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ண போறேன். ஃபைனலா உங்களுக்கு ஒரு டிப் அப்படின்றத நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ கடைசி வரையும் பார்க்கக்கூடியவங்களுக்கு கடைசியில் ஒரு பிடிஎஃப் அப்படின்றது கிடைக்கும். அந்த பிடிஎஃப் மூலமா பார்த்தீங்கன்னா எதெல்லாம் படிக்கணும், பாஸ்டர்ல ஒரு பிட்டு வச்சிருப்பார்ல, பிட்டுலாம் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு பிட்டு வச்சிருப்பார்ல, அந்த மாதிரி எதெல்லாம் படிக்கணும் எக்ஸாமுக்கு எல்லாமே படிச்சிட்டோமா அப்படின்றத பார்க்கறதுக்கு ஒரு பிடிஎஃப் அப்படின்றத நான் உனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஷேர் பண்ணுவேன். அதை பற்றி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உனக்கு நான் சொல்லுவேன். சரியா? ஸோ அதனால இந்த வீடியோ கடைசி வரையும் பார்க்குறவங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். சரியா? சார் என்ன சார் இது 3 லெவல் ப்ரோக்ராம்னா என்ன சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட்டு ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்முடைய வைசாட் எக்ஸாம். நம்முடைய வைசாட் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்களோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 11ஆம் தேதி அடுத்து 18ஆம் தேதி நடக்கிறதுக்கு ஒரு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்டன் பண்ணிக்கலாம். என்ன சார் வைசாட் எக்ஸாம் அப்படின்னா, இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ டேரெக்டாக போய் எழுதணும் அப்படின்னா நிறைய தப்பு பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு மாடல் எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டா ஸோ நமக்கு அந்த பயம் அப்படின்றது இருக்காது. நம்ம ஆல்ரெடி எழுதிருக்கோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அதனால் வைசாட் எக்ஸாம் யாரெல்லாம் என்ன எழுதலையோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எழுதிருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரியா? ஆன்லைன் எழுத போறோமா இல்லை ஆஃப்லைன் எழுத போறோமா அப்படின்றது என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அடுத்து இந்த 3 லெவல் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன சார், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார், சிம்பிளா சொல்லுங்க சார் அப்படின்னா அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேசிக் கிளாஸ் தான். சரியா? ஃபவுண்டேஷன் கிளாஸ். இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உனக்கு உன்னுடைய ஃபர்ஸ்ட் மிட்டம் முன்னாடி தான் நான் உனக்கு டீச் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அந்த லெசனை நடத்திக்கிட்டு இருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அன்னை மொழியவா, அன்னை மொழியே அழகா இருந்த சிந்தமையில இந்த பாட்டை பாடி இந்த பாட்டை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். சொல்லும் பொருளும் என்ன, அதில் நூல்வழி என்ன, இதை பற்றி நம்ம சும்மா அதை பற்றி இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். படிச்சிருக்க மாட்டோம், அதை பற்றி நம்ம இருக்க மாட்டோம், படிச்சிருக்க மாட்டோம். ஜஸ்ட் அது என்ன அப்படின்றத பார்த்துருப்போம். அடுத்து செகண்ட் லெவல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட்டா. சரியா? ஒரு எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட் அப்படின்னா எப்படி நம்ம அப்பதான் ஃபர்ஸ்ட் லெவல் போறோம். சரியா? இது பேசிக். சரியா? அதுல ஒன்றும் பெருசா இல்லை. பேசிக்கா இது வரையும் நம்ம என்ன பண்ணிருப்போம், நிறைய கிளாஸஸ் பார்த்துருப்போம், நிறைய உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அது பேசிக் கிளாஸ். சரியா? நம்ம தெரிஞ்சோ தெரியாம என்ன பண்ணியாச்சு, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் பேலன்ஸ் 2 லெவல் இருக்குடா. பேலன்ஸ் என்ன இருக்கு, ஒரு 2 லெவல் இருக்கு. செகண்ட் லெவல் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட் அப்படின்றது. எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட் அல்லது எக்ஸ்ட்ரீம் கிளாஸ். இதில் எப்படி சார் இருக்கும், டெஸ்ட் வைப்பீங்களா அப்படின்னா ஆமா. மோஸ்ட்லி இந்த டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்ஸ்ல, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ டாப் 5 குருவினா, சிறுவினா, நெடுவினா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படிவம் எப்படி நிரப்புறது, இந்த மாடரேட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எப்படின்னா வந்து இதில் நம்ம ஃபுல் மார்க் எடுக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உனக்கு எக்ஸ்ட்ரீம் கிளாஸ் அல்லது எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட்ல போகும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு எக்ஸ்ட்ரீம் கிளாஸ் அல்லது ஃபைட்டர் டெஸ்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேரில் வரும். சரியா? அந்த கிளாஸ்லாம் இதுக்கப்புறம் மிஸ் பண்ணிடாது. சார் இதுவரையும் நான் தமிழே படிக்கல சார், சத்தியமா சொல்றேன், இதுவரை நான் தமிழே படிக்கல சார், இதுக்கப்புறம் படிச்சா வச்சோம் மார்க் எடுக்க முடியுமா, என்னால 90+ எடுக்க முடியுமா, 95+ எடுக்க முடியுமா, 100 எடுக்க முடியுமா அப்படின்னு யாரெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய தமிழ் கிளாஸையாச்சும் மிஸ் பண்ணாம பாரு. அப்படி மிஸ் பண்ணாம பார்த்தா எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த பிளானை வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதை ஃபைனலைஸாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்த கிளாஸஸ்லாம் இப்படி தான் போக போகுது. சரியா? ஸோ பாருங்க தமிழுக்கு ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் கிளாஸ் முடிச்சாச்சு. அதில் என்னது இந்த லைன் பை லைன் எக்ஸ்பிளேஷன், அது இம்பார்ட்டன்ட் மீனிங்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அதெல்லாம் விட்டுருங்க. ரெண்டாவது இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் கிளாஸ் அல்லது எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட். அடுத்து ஒன்று இருக்கு, இருக்கிறதுலே சம்பவம் அதில் தான் செய்ய போறோம். என்ன அப்படின்னா சூப்பர் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதாவது அது என்ன டெஸ்ட் அப்படின்னா சூப்பர் டெஸ்ட் அப்படின்றது இருக்கிறதுலே கஷ்டமான கேள்வி இருக்கும். போர்டு எக்ஸாம்ல என்ன மாதிரி கேள்விலாம் கேட்பாங்களோ அது இருக்கும், புக்கிங் கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ், அந்த மாதிரி டெஸ்ட் அப்படின்றது போகும். இதுல என்ன சார் நடத்துவீங்க அப்படின்னா சூப்பர் டெஸ்ட்டை பொறுத்தளவு எப்படிலாம் மார்க் எடுக்கலாம், படிக்காம போனாலும் எப்படி மார்க் எடுக்கலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எப்படி அவாய்ட் பண்றது, டாப் வீக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் டெஸ்ட்ல நடக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா டாப்பர் ஜோன் அப்படின்றது.
டாப்பராக இருக்கக்கூடிய பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிப்பாங்க. சார் அப்போ நானும் டாப்பர் ஆகணும்னு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இந்த சூப்பர் டெஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாப்பர் ஜோன் அப்படின்னு தம்ப்நெயில்ல வரும். சரியா, அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்தேன் அப்படின்னா உனக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதில் நான் டீச் பண்ணி கொடுப்பேன். சரியா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு ஸ்பெஷலாக பார்த்தோன்னா அந்த பிடிஎஃப்லையும் நான் இதுக்கப்புறம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் மாங்க வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரை ஒரு பிபிடி போடுறேன்ல, அந்த பிபிடியும் நான் என்ன பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா உனக்கு ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நீ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நீ அந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்க்கணும். பார்த்தா தான் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே சார், அதை பற்றி கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ 3 விதமாக இந்த நம்ம கிளாஸை பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபவுண்டேஷன் கிளாஸ், பேசிக் கிளாஸ். பேசிக் கிளாஸை பொறுத்தளவு நான் இதுக்கு முன்னாடியே உனக்கு நான் டீச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ நான் உனக்கு லெசன் எடுத்து நடத்தினேன் அப்படின்னா நீயே பார்க்க மாட்டேன். எனக்கு இதெல்லாம் வேணாம் சார், மார்க் எடுக்கிறது சொல்லித்தாங்க அப்படின்னு போயிடுவேன். ஸோ அதில் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன், இம்பார்ட்டன்ட் மீனிங், 2-3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், காமன் மிஸ்டேக், இதெல்லாமே என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல பார்த்துருப்போம். ரெண்டாவது இருக்கிறது தான் முக்கியம், எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மாடரேட்டா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், 2 மார்க்ல எப்படி மார்க் எடுக்கிறது, 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் பார்த்தா உனக்கு எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட், அந்த ஃபைட்டர் டெஸ்ட் அப்படின்னே உனக்கு ஷோ ஆகும். ஃபைட்டர் கிளாஸ் அப்படின்னு கூட ஓப்பன் ஆகும். சரியா, தம்ப்நெயில்ல வரும். சரியா, எங்க சார் பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய கிளாஸ். இதுவரையும் நான் தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய கிளாஸ் வச்சு என்ன பண்ணிக்கோ அப்படின்னா அட்டன் பண்ணிக்கோ. ஸோ தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் டெஸ்ட். சரியா, இதில் வந்து ஸ்பீடாக எப்படி மார்க் எடுக்கிறது, எப்படி மார்க்ஸ் வந்து லாஜிக்கா எடுக்கிறது, கொஸ்டின் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது சம்பந்தமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை உனக்கு சொல்லி தருவேன். சூப்பர் டெஸ்ட் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா உனக்கு வீக்ஸ் ட்விஸ்டடாக பார்த்தோன்னா இன்சைட்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, அது எப்படி வந்து நம்ம மார்க்கை இன்க்ரீஸ் பண்றது, 95 நான் 100 எடுக்கணும் சார், சென்டம் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் டாப்பர் கிளாஸ் அட்டன் பண்ணா புரியும். ஸோ கிளாஸஸ் எப்படி போகும் அப்படின்னா இது டே வைஸா போகும். எக்ஸ்ட்ரீம் கிளாஸ் 1, எக்ஸ்ட்ரீம் கிளாஸ் 2, சூப்பர் டெஸ்ட் கிளாஸ் 1, சூப்பர் டெஸ்ட் கிளாஸ் 2. இது ரெண்டுமே உனக்கு கம்பைன் தான் வரும். ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரீம் கிளாஸ் இருக்கும், ஒரு கிளாஸ் சூப்பர் கிளாஸ் இருக்கும். ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்தையுமே கரெக்டாக ஒரே டைம்ல அட்டன் பண்ணிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி அட்டன் பண்ணிட்டு வரும்போது ஷோர் சார்டா சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், உங்களுடைய மார்க் இம்ப்ரூவ் ஆகும். சரியா, ஃபர்ஸ்ட் இந்த பிளான் நம்பு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னடா இது வர ஒர்க் ஆக மாட்டேன். ஸோ அடுத்து இதெல்லாம் நான் சொன்னது தான், பேசிக் கிளாஸ் இருக்க போது இதில் என்ன இன்க்ளூட் ஆகும்னா இதெல்லாம் உங்களுக்கு நடத்தினது தான். சரியா, இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஸோ எக்ஸ்ட்ரீம் கிளாஸை பொறுத்தளவு உங்களுக்கு 5 மார்க்கு, அதுக்கடுத்து 2 மார்க்கு, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த டைம் எப்படி வந்து நம்ம சீக்கிரமாக சால்வ் பண்ணுறது, எவாலுவேஷன் எப்படி நம்ம ஈஸியாக வந்து எதில் தப்பு பண்ணியிருக்கோம் அதை நம்ம எப்படி சரிப்படுத்திக்கலாம், அது சம்மந்தமாக பார்க்குறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உனக்கு எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட்டில் உனக்கு ஷோ ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா டாப்பர். சரியா, டாப்பர் ஜோன் இருக்கிறதுல சூப்பர் டெஸ்ட் அப்படின்னு சொல்றது. சூப்பர் டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதில் வீகுஸ், அதில் வந்து ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய அந்த ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ், அதுக்கடுத்து எப்படிலாம் டாப்பர் எப்படி மார்க் எடுப்பான், அவனுடைய எக்ஸாம்ல எப்படிலாம் யோசிச்சு அவன் மார்க் எடுப்பான், அது சம்மந்தமாக இருக்கக்கூடியது. அடுத்து எப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்றது, இதெல்லாம் டாப்பர் கிளாஸ்ல தான் வரும். சரியா, சூப்பர் டெஸ்ட்ல தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சூப்பர் கிளாஸ்ல தான் பார்த்தீங்கன்னா நான் டீச் பண்ணுவேன். சரியா, இந்த கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது சார், இதில் நான் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஒன்று தான், இனி வரக்கூடிய தமிழ் கிளாஸஸை மிஸ் பண்ணாம பார்த்தேன் அப்படின்னாலே போதும், அதோட பிடிஎஃபோட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் ஷேர் பண்ணிடுவேன். அடுத்து இந்த கிளாஸஸ்லாம் எப்போ சார் போகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நைட் டைம்ல தான்டா போகும். மோஸ்ட்லி 9 to 10, 10 to 11. சரியா, சார் எனக்கு ஈவினிங் வரதே எனக்கு 7 மணிக்கு தான் சார், ஸ்கூல்லேயே விட மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால மாணவர்களுடைய நலன் கருதி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 9 to 10, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 6:30 to 7:30 இருக்கும். ஆனால் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா 9 to 10, 10 to 11 அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த நைட் அவுட் கிளாஸ் அப்படின்ற தம்ப்நெயிலே வரும். என்னென்ன வரும், நைட் அவுட் கிளாஸ், எக்ஸ்ட்ரீம் கிளாஸ் அல்லது சூப்பர் கிளாஸ் அப்படின்ற தம்ப்நெயிலே வரும். ஸோ அந்த கிளாஸ் வருது அப்படின்னா உடனே என்ன பண்ணிட்டு அப்படின்னா கிளிக் பண்ணி பார்த்துரு. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டு, உனக்கு இது எல்லாத்தினுடைய பிடிஎஃப் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃப்ரீயா உனக்கு நான் ஷேர் பண்ண போறேன்டா. சரியா, நான் காலையில இருந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா எந்திரிச்சதுல நான் ஒரு பிபிடி ரெடி பண்ணுவேன். ஏன்னா உனக்கு நான் ஈவினிங் நடத்தணும்ல, இதை கூட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா காலையில இருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணக்கூடிய பிடிஎஃப் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உனக்கு நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன்டா. நீ டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். சார் இந்த ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்னா எது சார், இப்போ டாப் 10 நடுவில் நான் நடத்துறேன் அப்படின்னா அதனுடைய பிடிஎஃப் கொடுப்பேன். அப்போக்கு அடுத்து வந்து உங்களுக்கு கடிதம், கதை, கட்டுரை இதெல்லாம் நடத்துறேன் அப்படின்னா அது சம்மந்தமாக கொடுப்பேன். எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ரீ பிடிஎஃபாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உனக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரியா, நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை நீ யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி கிளாஸஸ் போக போகுது அப்படின்னா டே வைஸாக போகும். Day 1, Day 2, இப்போ வந்து சூப்பர் கிளாஸ் போகுதுன்னா சூப்பர் கிளாஸ் Day 1, சூப்பர் டெஸ்ட் போகுதுன்னா சூப்பர் டெஸ்ட். டெஸ்ட்டை பொறுத்தளவு வீக்ஸ் மட்டும் தான் வரும். சரியா, வேற எதுவும் என்ன பண்ண போறது இல்லை, டெஸ்ட் வைக்க போறது இல்லை. கிளாஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உனக்கு நடத்துவேன். சரியா, இப்போ டாப் 10 நடுவில் நடத்துறது அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் சூப்பர் கிளாஸ்ல வரும். சரியா, டெஸ்ட் சூப்பர் டெஸ்ட் அப்படின்றப்போ உனக்கு இன்சைட் கொஸ்டின் வரும். எக்ஸ்ட்ரீம்ன்றது இதை விட ஒரு லெவல் கம்மி, அதுல வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் வரும். சரியா, ஸோ டே வைஸா போகும். அந்த கிளாஸஸ் என்ன பண்ணிடாத அப்படின்னா மிஸ் பண்ணிடாத. ஸோ அடுத்து ஃபைனலாக ஒரு டிப்பு தரீங்களே சார், ஃபைனலாக ஒன்று ஷேர் பண்ணுறீங்களே அப்படின்னா அதுதான் செக்லிஸ்ட். சார்
ஓகே, அந்த பாஸ்ன்ற பாஸ்கர்ல அவர் வச்சிருப்பார்ல, எங்கெங்கெல்லாம் பிட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பிட்டு வச்சிருப்பார்ல, அதுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பிட்டு தான் பார்த்தீங்கன்னா, பிட்டுன்னு நினைச்சிட்டு ஸ்கூலுக்குலாம் எடுத்துட்டு போயிடாதீங்க. அந்த மாதிரி பிட்டு கிடையாது. நீ எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாமே படிச்சிட்டமா அப்படின்றத செக் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு செக்லிஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு கடைசியா தரேன் அப்படின்னு சொன்னது. இதனுடைய பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோ அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோ. ஸோ அடுத்து பாருங்க, புக் பேக்ல 1 மார்க் எதெல்லாம் படிக்கணும், இன்சியல் 1 மார்க் படிச்சோமா, இலக்கணம் 1 மார்க் படிச்சோமா. ஸோ இதை படிக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டிக்கு போட்டுட்டே வரணும்டா. படிச்சிட்டேன் படிக்கல. அந்த வானம் படத்துல அவர் பண்ணுவார்ல, தெரியும் தெரியாது அப்படின்னு எடுப்பார்ல, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், டிக்கு போட்டோம். இலக்கண பிரிவு படிக்கல. ஸோ படிக்கல அப்படின்னா படிச்சுட்டு ஒரு டிக்கு போட்டுக்கணும். படிச்சிட்டேன் படிக்கல, அதை படிக்கணும். சரி, என்ன பண்ணணும், நீ டிக்கு போட்டு வரும்போது உனக்கு எதெல்லாம் வீக்கா இருக்கும், எதெல்லாம் நம்ம முடிக்கல அப்படின்றது உனக்கு தெரிய வரும். சரியா? ஸோ அதனால என்ன பண்ணிக்கோ அப்படின்னா இந்த செக்லிஸ்ட் பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். எடுத்து என்ன பண்ணிக்கோ அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோ. சரியா? மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரே நிமிடம். சரியா? ஒரே நிமிஷம் தான் பசங்களா. ஓகே, ஒரே விஷயம் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா நிறைய பசங்களுக்கு நமக்கு தெரியவே இல்லை. என்ன சார் அப்படின்னா நம்முடைய தீ மின்னல் கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே வந்து சார் இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கணும் சார். இப்போ வந்து யூடியூப்ல கிளாஸ் போகிறப்போ எனக்கு நிறைய கிளாஸ் போயிட்டு இருக்கு சார். ஒரே டைம்ல தமிழ் போயிட்டு இருக்கு, சயின்ஸ் போயிட்டு இருக்கு, மேத்ஸ் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய கிளாஸ் போகுது. எனக்கு ஒரு மாதிரி கரெக்டாகவே இல்லை சார். நான் என்ன சார் பண்றது? எனக்கு வந்து எப்படியாச்சும் மார்க் எடுக்கணும். எனக்கு யாராச்சும் ஒருத்தவங்க கூட இருந்து படின்னு ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தவங்க வந்து டெய்லி டெஸ்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண மாதிரி இருந்தால் தான் சார் நான் மார்க் எடுப்பேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய தீ மின்னல் கிராஷ் கோர்ஸ் இருக்குது. சரியா? உனக்கு 899 இப்போ அவைலபிளாக இருக்குது. முன்னாடி 2500 இருந்துச்சு. ஸோ இப்போ நிறைய மாணவர்களுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ 899 கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இதில் யாரெல்லாம் சார் எடுப்பா அப்படின்னா யாழ்னியன் சார், ஷாவணி மேம், ஆஷா மேம், ஜனஸ்ருதி மேம், நான் எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கிளாஸஸ் அப்படின்றது எடுப்போம். ஸோ இதில் பார்த்தா உனக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா உனக்கு டெலிகிராம் சேனல் செப்பரேட்டாக இருக்கும். அதில் டெஸ்ட் நடக்கும், அதில் பிடிஎஃப் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா உனக்கு டெய்லியும் புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். படிச்சிங்களா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்போம். உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் வந்து சரி எனக்கு வந்து இப்படியாச்சும் படிக்கணும் கடைசி டைமில் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நம்முடைய தீ மின்னல் கோர்ஸை நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்து அதை நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சரிடா, என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸை நான் எழுதி முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இதுக்கடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்லாம் கண்டிப்பாக வந்துரு. இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸஸை கரெக்டாக அட்டன் பண்ண அப்படின்னாலே தமிழில் உன்னுடைய மார்க் இம்ப்ரூவ் ஆகும். சரியா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வீடியோ ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் நான் போடுறேன். சரியா? ஓகேடா, பாய் பாய்டா பசங்களா.